வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. ரொம்ப முக்கியமான வீடியோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் 10th நீங்கள் ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தா இந்த வேலை கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கட் ஆஃப் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் கடந்த முறை வந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜுக்கு தான் வேலை கிடைக்குது, நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். அதில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 92,000 பேருக்கு மேலே இருக்காங்க. சொல்லப்போனால் வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். எப்போ ஹால் டிக்கெட்டு, எப்போ ரிசல்ட்டு, ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டான இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in கண்டிப்பாக அந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அப்ளை பண்ணுறதற்கான அந்த பாப்அப் விண்டோ எல்லாம் வந்துருச்சு. போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த வேலைவாய்ப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோ லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த முறை 2024 வந்த அந்த மெரிட் லிஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலிமா இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் அந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம டேரெக்டாக தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓகே, கடந்த முறை எத்தனை மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன். மெரிட் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 6 மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. அதாவது 6 முறை ரிசல்ட் வந்திருக்கு. என்ன ப்ரோ, ஒரு வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு முறை தானே ரிசல்ட் வரும், இதென்னா இத்தனை முறை ரிசல்ட் வந்திருக்கு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு 2292 வேக்கன்சி இருக்கா மொத்தமாக. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2292 பேரை அடங்கிய மெரிட் லிஸ்ட் 1 இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எழுத்து தேர்வு இல்லை, உங்கள் 10th நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 இவ்வளோ பேர், இந்த எவ்வளோ வேகன்சியோ அவ்வளோ பேருக்கான மெரிட் லிஸ்ட் 1 வரும். அந்த மெரிட் லிஸ்ட் 1 அவங்க என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க எந்த ஊரில் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே மென்ஷன் பண்ணி அதில் வந்துடும். அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ரிசல்ட் வந்த தேதியிலேருந்து ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த 15 நாளுக்குள்ளே உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அப்புறம் ஏன் ப்ரோ இந்த மெரிட் லிஸ்ட் 2, 3, 4ன்னு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னா, இந்த 2292 பேரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பேர் தான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க. மீதி பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட போக மாட்டாங்க. அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த மீதி உள்ள ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி விடுவாங்க. அவங்க 10th நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட நேம் மெரிட் லிஸ்ட்டில் வந்துடும், பட் அவங்க போக மாட்டாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகாத விடுபட்டவங்க இருக்காங்கல்ல அவங்க, அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகுறாங்கல்ல அவங்க. ஸோ இந்த மாதிரி விடுபட்டவங்க, ரிஜெக்ட் ஆகிறவங்க, அப்புறம் போகாதவங்க, இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து மெரிட் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இதில் போகாதவங்க, இல்லை இந்த மெரிட் லிஸ்ட் 1 செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணி அவங்க வேலை பிடிக்காமல் ரிலீஸ் ஆனவங்க, ஸோ அவங்க எல்லாத்தையுமே மெரிட் லிஸ்ட் 3, அப்புறம் மெரிட் லிஸ்ட் 4, இதே மாதிரி உங்களுக்கு 6 மெரிட் லிஸ்ட் வரையும் வரும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை மெரிட் லிஸ்ட் வருதோ அத்தனை மெரிட் லிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அந்த மெரிட் லிஸ்ட் 1 நிறைய பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும். மெரிட் லிஸ்ட் 6 கம்மியான பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு கூட கிடச்சிருக்கும். அதுதான். ஸோ இப்போ நம்ம 1 by 1 மெரிட் லிஸ்ட்டை பார்க்கலாம். நான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 6 என்ன பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம மெரிட் லிஸ்ட் 1 டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது முழுக்க லக்கை பேஸ் பண்ணது தான். ஓகே, அதாவது நீங்கள் 99% எடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்காம போகலாம்.
அதே மாதிரி 96% எடுத்தும் உங்களுக்கு வேலை கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் இந்த கம்யூனிட்டிக்கு இதுதான், இந்த கம்யூனிட்டிக்கு இதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் யூஆர்ஓ, ஓபிசியோ, எஸ்சியோ, எஸ்டியோ, இடபிள்யூஎஸோ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே கட் ஆஃப் அப்படிங்கிறது சேம் தான். மேபி சொல்லலாம் இடபிள்யூஎஸ்க்கும் பிடபிள்யூடிக்கும் மட்டும் கொஞ்சம் கம்மியான மார்க்குக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மீதி உள்ள கம்யூனிட்டி யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி உங்கள் எல்லாருக்குமே 98%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மெரிட் லிஸ்ட் 1லேயே வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு கடந்த முறை. இந்த முறையும் அதுவாக தான் இருக்கலாம். ஓகே, 98%க்கு மேலே. ஃபஸ்ட்டு நான் டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரை வேணால் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதில் பாருங்களேன், யூஆர் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஓபிசி எவ்வளோ கிடச்சிருக்கு, எஸ்சி 99, ஓபிசி 98. ஓகே, ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு இது, இந்த கம்யூனிட்டிக்கு இது அப்படிலாம் கிடையாது. ஸோ 98%க்கு மேலே எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 1ல் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் ஷுவராக ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோ, நான் 98%க்கு மேலே ஆனால் மெரிட் லிஸ்ட்டில் என் பேர் இல்லையே அப்படின்னா கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஊர்களில் உங்களை விட அதிக பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஏன்னா ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் 98% எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கள, அதில் ஏதோ ஒரு இடங்களில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் இடபிள்யூஎஸ் இல்லை பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 85%க்கு மேலே எடுத்திருந்தாலே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ மெரிட் லிஸ்ட் 1 பாருங்களேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எல்லாமே 95%க்கு மேலே எடுத்தவங்க தான். சொல்லப்போனால் 96%க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இதுதான் மெரிட் லிஸ்ட் 1ல் இருக்கக்கூடிய நிலவரம். இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் மேலே. ஸோ இதில் செலக்ட் ஆகியிருக்கவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போகிறப்போ ஒரிஜினல்ஸும் 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், ஐ மீன் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மெரிட் லிஸ்ட் 6 பார்க்கலாம். மெரிட் லிஸ்ட் 6 பாருங்களேன், உங்களுக்கு வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இதில் 97% கிடச்சிருக்கு, 96% கிடச்சிருக்கு. மெரிட் லிஸ்ட் 1 பார்த்தீங்களா, எல்லாமே 98க்கு மேலே தான். இதில் 96க்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், இடபிள்யூஎஸ் 90%க்கு கூட கிடச்சிருக்குங்க, கடைசி வாய்ப்பு. ஓகே, ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடியும் அந்த மாதிரி தான் கம்மியான பர்சன்டேஜ்க்கு கூட கிடச்சிருந்துருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு 6. இங்கே ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பாருங்களேன், 88.2% கூட கிடச்சிருக்கு. நீங்கள் சொல்லலாம், ப்ரோ நான் இடபிள்யூஎஸ் 95% நான் 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணது தான். உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்களேன், பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி பி டைப் ஆஃப் டிசபிலிட்டி 82%க்கு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் இவர் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பார். இந்த முறை தான் இவருக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா இவர் 6வது மெரிட் லிஸ்ட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடச்சிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்த மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்கள்லாம் அந்த வேலையில் சேரலை. கடைசியாக இவருக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வேக்கன்சி இருக்கிறது, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இது லக்கு தாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, 82% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானது. பட் இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இவருக்கு அந்த லக் இருக்குது. இவர் அப்ளை பண்ண இடங்களில் அதுவும் அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் இவருக்கு வந்து அது கிடச்சிருக்கு. அதுவும் முன்னாடி வந்து 5 மெரிட் லிஸ்ட்டில் கிடைக்கல. அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை பற்றின ஒரு ஐடியா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ நான் என்ன மார்க் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யூஆர் ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 95%க்கு மேலே எடுத்தவங்க மட்டும் நீங்கள் ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். 95%க்கு மேலே எடுத்தால் கண்டிப்பாக கிடச்சிரும்னு நான் சொல்லலை. ஒரு ட்ரை வந்து நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 1லேயோ இல்லை மெரிட் லிஸ்ட் 6லேயோ கடைசியில் கூட வாய்ப்பு கிடைக்க ஒரு பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். மீதி உள்ள இடபிள்யூஎஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் 85%க்கு மேலே எடுத்திருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலையில் ஆல் விமன் கேண்டிடேட்ஸ் பெண்கள் அனைவருக்கும், அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்டி உங்களுக்குலாம் ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு டைமை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட போகிறீங்க. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரியை சேர்ந்த எல்லாருமே நீங்கள் என்ன மார்க்காக இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்களேன்.
நீங்கள் பெண்கள் அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை மட்டும் தான் பண்ண போகிறீங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஃபீஸ் இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் ஜஸ்ட் ஒரு ட்ரை வந்து கொடுத்து பார்க்கலாம். மீதி உள்ள யூஆர், ஓபிசி, இடபிள்யூசி சேர்ந்த ஆண்களுக்கு ₹100 அப்படிங்கிறது ஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ் இருக்கிற காரணத்தினால ஒரு 95% மேலே உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை பொதுவாக பார்க்குறவங்களுக்கும் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஐ மீன் சஜஷன் அப்படிங்கிறத விட ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை மட்டுமே எதிர்நோக்கி நிறைய பேர் காத்திருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எப்படியும் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே இதில் அப்ளை பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சில பேர் 490, 495 மார்க்ஸ் கூட வச்சுருந்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக முடித்தவங்கலாம். பட் வந்து அந்த வேலைக்கு உண்மையிலே நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறது முடிவில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ட்ரை பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகாமல் இருக்கிறது, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த வேலையை உண்மையை எதிர்நோக்கி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக வழிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்போட பணி எப்படி, இந்த வேலைவாய்ப்போட பணித்தன்மை நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வேலைவாய்ப்பில் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தக்கப்புறம் கூட நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.